மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு நாம சந்திக்க விரும்புகிற நபர் எனக்கு ரொம்ப பழக்கமான நபர்னு வச்சுக்கோங்க. எக்காஸ் கிளவுட் யூகே வந்து எக்காஸ் கிளவுடைய சிஇஓ சுகுமார் அவர்கள் இப்போ இந்த இடத்துல மாறுதஸ் நான் ஒரு விளக்கம் கொடுக்க வேண்டியிருக்காது. என்ன அப்படின்னா, இது ப்ரமோஷன் வீடியோ கிடையாது. இவரே எனக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். ஆனால் என்ன விஷயம் அப்படின்னா, இவங்களுக்கு என்னென்னா அந்த கிளவுட் கம்பெனியும் நிறைய வந்து கொண்டு போய் சேர்க்க நினச்சாங்க. ஆனால் இங்கே வந்து நிறைய பேர் பார்த்துருக்காங்க. ஆனால் இது என்ன ஆயிடுச்சுன்னா, இவர் ப்ரொமோஷன் பண்ணுறதா கொண்டு போய் நிறைய பேர் சேர்த்தா போதும் நிறைய பேர் செய்கிறாங்க. ஆனால் அது இவருடைய நோக்கம் கிடையாது. அந்த நோக்கத்தை தெளிவுபடுத்துறதுக்காக இந்த இன்டர்வியூ எடுக்கிறேன். வணக்கம் சார். அப்போ கிளவுட் ஆர்கிடெக்டுடைய அவசியம் உலகம் முழுவதும் அதிகரிச்சுன்றதை என்னால் உறுதியாக சொல்ல முடியும். ஏன்னா நானே ஒரு ப்ரொஃபஸர் இருந்ததுனால என்னால் அது நம்ப முடியும். இந்த வாய்ப்புகளை எக்காஸ் கிளவுட் இருக்குல்ல, எக்காஸ் கிளவுட் எப்படி மற்ற நிறுவனங்கள் வந்து வேறுபடுதுன்னு நினைக்கிறீங்க? இதில் படித்தா நமக்கு இந்த வாய்ப்புகளை ஈஸியாக நுழைய முடியுன்றது எந்த இடத்துல ஒரு உறுதிப்பாடு? மாறுபட்டவங்களுக்கு எங்களுக்கு என்ன மாறுபாடு, அதில் என்ன உறுதிப்பாடு? ரெண்டு கேள்வி கேட்குறீங்க. இப்போ 2018 நான் இதை படித்தேன். எனக்கு உடனடியாக வேலை தேட வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது, அதிக சம்பளம் தேவை வேண்டிய ஒரு அவசியம் இருந்தது. நான் செஞ்சுட்டு இருந்த மற்ற தொழிலெல்லாம் மூடாமல் இருக்கணும். அப்போ நான் வந்து ஒரு டெய்லி 1 hour தியரி 1 hour லேப், அப்புறம் உட்காந்து டெய்லி நான் படித்ததை வீடியோ பண்ணி போட்டேன். நான் படித்ததை கண்ணாடி முன்னாடி உட்காந்து நானே ப்ரெசன்டேஷனாக பண்ணேன். நானே ஹோம்ஒர்க் அசைன்மெண்ட் மற்ற யூடியூப் சேனல்லாம் போய் பார்த்தேன். நான் படித்து முடித்த 100வது நாள் 110வது நாள் எனக்கு வேலை கிடைச்சி. அப்போது இதையே தான் நாங்கள் கண்டென்ஸ் பண்ணி சிலபஸ், கோர்ஸ் ஃப்ளோ, வே ஆஃப் ட்ரைனிங் போட்டிருக்கோம். இப்போ என்ன சொல்கிறோம், எல்லாரையும் எடுக்கிறது இல்லை, இன்டர்வியூ வைக்கணும் ஃபஸ்ட்டு. எல்லாருக்கையும் ஃபீஸ் வாங்குறது இல்லை. 5 நாள் முடிஞ்சோடனே ஃபீஸ் கட்டு, 3 நாள் முடிஞ்சோடனே ஃபீஸ் கட்டு, ஒழுங்காக கிளாஸ்க்கு வா. 100% அட்டெண்டன்ஸ் இல்லையா சர்டிஃபிகேஷன் கிடையாது. டெய்லி தியரி, டெய்லி லேப், டெய்லி அவங்களால 4 to 5 hours இந்த ட்ரைனிங்காக ஃபோக்கஸ் பண்ணி செலவு பண்ண முடியாதவங்களே ட்ரைனிங்க்கு நாங்கள் எடுக்கிறது இல்லை. சார் நான் அங்கே வேலைக்கு போகிறேன், எனக்கு 2 hour தான் இருக்குது, வேறு எங்கேயோ போய் படிச்சுக்கோ. நான் அங்கே வேலைக்கு போகிறேன், சர்டிஃபிகேட் மட்டும் இருக்கு, இங்கே வராது. இங்கே வந்து ட்ரெயின் பண்ணிங்கன்னா 100% பாஸ் ஆகிற அளவுக்கு ட்ரெயின் பண்ணணும். பாஸ் ஆகிறவங்க எல்லாரும் யதார்த்தமாக இன்டர்வியூக்கு போய் இன்டர்வியூ கிளியர் பண்ணி வேலைக்கு போகிற மாதிரி ஆளுங்களை தான் இப்போது எங்களுடைய ட்ரைனிங்கை 2 விஷயத்தில் சொல்லணும். எய்தர் லேர்னிங் ஸ்விம்மிங் ஆர் டிரைவிங். இப்போ ஒரு சில நீச்சல் அடிக்க கற்றுக்கிட்டாருன்னா எந்த தண்ணியில் தள்ளி விட்டிங்கனாலும் அவங்க நீந்தி கரையேறி வந்துடுவாங்க. டிரைவிங் லைசன்ஸ் வாங்கிட்டாரு, சாவியை கொடுத்தா காரு, அதே தான் எக்கஸ்ட்ரா ட்ரெயின். எங்கள் கிட்ட வந்து நீங்கள் கிளவுட் ஆர்கிடெக்ட் சர்டிஃபிகேட் வாங்கிட்டீங்க, இன்டர்வியூக்கு நீங்கள் ப்ரிப்பேரே பண்ண வேண்டாம். எதை யாரோ ஒருத்தர் உங்களுக்கு இன்டர்வியூ கூப்பிட்றாங்க, சொல்லுங்கள் ஆர்கிடெக்சர். இப்போ எனக்கு என்ன கொஸ்டின்னா, எக்காஸ் கிளவுட்ல படித்த இப்போ ஒரு 100 பேர் இருக்காங்கன்னா, இது வரைக்கும் படித்த நபரில் எத்தனை பேர் இந்த மாதிரி பர்சன்டேஜ் நீங்கள் சொல்லக்கூடிய விஷயத்தில் உள்ள போயிருக்காங்க? எவ்வளோ பர்சன்டேஜ் வைஸ் 70 to 80%. 70 to 80%. இது ஒரு நல்ல அச்சீவ்மெண்ட். மற்ற எந்த கோர்சஸ் படிக்கும், மற்ற எந்த பிளாட்ஃபார்மில் இந்த மாதிரி கம்ப்யூட்டிங் கோர்சஸ் நடத்தக்கூடிய நபர்களை விட 72% உங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் உள்ளே போக முடியுது, அவங்க அச்சீவ் பண்ண முடியுது, அவங்க படித்த படிப்புக்கு போக முடியுதுன்னா இது வேறு யாராலும் அச்சீவ் பண்ண முடியாது. அதை நானே சொல்லுவேன், உறுதியாக சொல்லுவேன். இதில் நான் இப்போ கேட்க வேண்டிய கேள்வி என்னென்னா, இதில் 2 விதமாக பிரித்து என்கிட்ட பேசணும்னு சொன்னீங்க. ஒருத்தர் என்ன அப்படின்னா, மாணவர்கள் இதை எதுக்கு படிக்க நினைக்கிறீங்க? இப்போது பி மெக்கானிக்கல், பி சிவில், பி எது வேணால் எடுத்துக்கோங்க. எல்லாரும் ஏன் ஐடின்னு வராங்க? ஐடி இஸ் மச் மோர் ஃபாஸ்டர் க்ரோயிங் ஏரியா வெர்டிக்கல் தென் எனி அதர் இண்டஸ்ட்ரி. அதை நம்ம 2 பேருக்கும் தெரியும். 2வது, இதுதான் இன்னைக்குள்ள லேட்டஸ்ட் டெக்னாலஜி. ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் ரன்ஸ் ஆன் க்ளவுட், டேட்டா அனாலிட்டிக்ஸ், பைத்தான், டேட்டா சயின்ஸ், எவ்ரிதிங் ரன்ஸ் ஆன் க்ளவுட். இட்ஸ் லைக் ரயில்வே ட்ராக். அதுக்கு மேலே தான் மற்ற எல்லாம் ட்ராவல் பண்ணணும். அப்போது ஃபண்டமெண்டல்ஸே உங்களுக்கு க்ளவுட் ஆகிடுச்சு. இப்போ என்னுடைய நேரடியான கேள்வி என்ன அப்படின்னா, இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் கோர்சஸ் யாருக்கு உகந்தது? நீங்கள் கேட்ட கேள்விக்கு நான் பின்னோக்கி பதில் சொல்கிறேன். முன்னோக்கி யார் படிக்கணுன்றதோட எங்ககிட்ட படித்தவங்கள யார் வெற்றி அடைஞ்சாங்கன்னு சொல்கிறேன். எங்ககிட்ட படித்தவங்களை யார் வெற்றி அடைஞ்சாங்கன்னா, சாதாரணமாக பீஸா டெலிவரி பண்ண பீஸா டெலிவரி பாய். அவரோட குவாலிஃபிகேஷன் நார்மல் எனி டிகிரி, பேச்சுலர்ஸ் டிகிரி, பேச்சுலர் ஆஃப் சயின்ஸ், பிஎஸ்சி ஃபிசிக்ஸ், பிஎஸ்சி மேக்ஸ், பிஎஸ்சி கெமிஸ்ட்ரி, பிசிஏ, எம்சிஏ, யூபர் டிரைவர். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, என்னுடைய 2வது பாப்பா பிறக்கும்போது மெடிசன் டெலிவரி பண்ண டேனியல் கிறிஸ்டன்ற ஒருத்தர் இன்னைக்கு வந்து சீஃப் ஆர்கிடெக்டாக இருக்கார் காக்னிசன்ட்ல. ஸோ க்ளவுடுன்றது ஒரு புது லாங்குவேஜ் கற்றுக்கிற மாதிரி. பழசு தெரிஞ்சவங்களாம் என்ன பிரச்சனை, அவங்கக்கிட்ட புதுசையே அப்சர்வ் பண்ண மாட்டாங்க. யூ கேன் நாட் டீச் நியூ ட்ரிக்ஸ் டு ஓல்ட் டாக்ஸ். ஓல்ட் டாக்ஸ் கேன் பி டாட் நியூ ட்ரிக்ஸ். இப்போ அதுதான் பெரிய பிரச்சனை எங்களுக்கு. ஓ இது ஆரக்கல் அப்படி இருக்குமா, ஓ இது சீபல் அப்படி இருக்குமா. ஒரு பிளைனா வந்து ஈஸி, பிளைனா ஒன்றுமே தெரியாமல் வந்தா
அப்படியே வியந்து பார்க்குறான். இவ்வளோதானே சார்? சார் உண்மையிலே இவ்வளோதானே சார்? பின்னாடி போக கஷ்டமாக இருக்குமா சார்? சார் கோர்ஸே முடிஞ்சிடுச்சா சார்? சார் நான் பாஸே பண்ணிட்டேன்னா சார்? அவ்வளோதானே சார்? அப்போது ஒவ்வொரு தடவையும் பிரமிக்கிறாங்க அவங்களே அவங்க பார்த்து. அப்போ இதை ஒரு சின்ன குழந்தைங்க வியந்து படிக்கிற மாதிரி புதுசாக பிளாங்காக இருக்கவங்க இதில் வெற்றி அடைய முடியும். அதனால தான் நான் என்ன சொல்கிறேன், இப்போ இதுக்கு வரவங்களுக்கு ஏகப்பட்ட ஓவர்லோட் பேக்கேஜோடு வராமல் டெய்லி 4 hours to 5 hours கமிட்டட் டைம் கொடுத்தா யாரால வேணாலும் படிக்க முடியும். இது ஏதோ நான் ஒரு சேல்ஸ் பிச்சு எல்லாரையும் வலை போட்டு மீன் பிடிக்கிற மாதிரி பிடிக்கிறேன்றது கிடையாது. இது பிடெக் படித்து நீங்கள் நான் பெரிய தாதா நினச்சிட்டிங்க வந்தீங்கன்னா தோற்று போவீங்க. பிஏ படித்து வேறு வழியே இல்லை, இதை பிடிச்சதான் வாழ்க்கையில் எப்படியாவது முன்னேறணும்னு நினச்சி ஃபோக்கஸ் பண்ணி படிச்சிங்கன்னா தேர்ந்துருங்க. இந்த கோர்ஸோட டியூரேஷன் என்ன? 3 மாதம் சார். நாங்கள் நடத்துகிற கோர்ஸ் வாரத்தில் 5 நாள், மண்டே டு ஃப்ரைடே, டெய்லி 2 hours, 1 hour தியரி. இப்போ இந்த கோர்ஸஸ்ன்னு பிடிக்கும் போது தெரியும் டியூரேஷன் ஹவர்ஸ்லாம் ஓகே. இந்த கோர்ஸை ஒரு ப்ராக்டிக்கலாக சொல்லுங்களேன், அது என்ன நாலேஜ் இதுலேருந்து அவங்க லேர்ன் பண்ண போகிறாங்க? இன்னைக்கு ஒருத்தர் 3 மாதம் எங்ககிட்ட கிளாஸ் படித்தாருன்னா வேற எந்த செலவும் இல்லாமல் ஏடபிள்யூஎஸ்ல போய் ஒரு ஜிமெயில் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுற மாதிரி ஓப்பன் பண்ணி அவரே ஒரு ஆப்பை டிசைன் பண்ணி ப்ரீ டிஃபைன்ட் ஆப்ஸில் டவுன்லோட் பண்ணி டிசைன் பண்ணி அவருடைய ஃப்ரெண்ட்ஸோட ஜாவா HTML XML தெரிஞ்சவங்க அதை எடிட் பண்ணி ஒரு பிஸ்னஸே அப் அண்ட் ரன்னிங் கொண்டு போய். ஸோ உங்கள்கிட்ட வேண்டியது ஐடியா, அந்த ஐடியாவை இம்ப்ளிமெண்ட் பண்ணக்கூடிய ஒரு பிளாட்ஃபார்ம் தேர்ந்தீங்கன்னா இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங், முக்கியமாக ஏகஸ் கிளவுட் நடத்தக்கூடிய இந்த கிளவுட் கம்ப்யூட்டிங் கோர்ஸ் பக்காவாக செட் ஆகும் கடை. எங்களுடைய கிட்ட சேர ஸ்டூடெண்ட்ஸ் 3வது நாள் சேர்ந்த முதல் நாள் 2வது நாள் 3வது நாள் they will create their own website. அதுக்கு தான் என்ன சொல்கிறேன், ஒவ்வொரு 3 லட்சம் ஆகும் ஒரு அப்ளிகேஷன் பண்ண, 4 லட்சம் ஆகும். வேலை முடிச்சுட்டு எல்லா பசங்கக்கிட்டையும் வசதி இருக்கு, 4 பசங்க 5 பசங்க ஆளுக்கு 50,000 போட்டு ஒரு அப்ளிகேஷனை பண்ணுங்க, அதை ஓட்டுங்க, அதை ஆட் ரன் பண்ணுங்க, போட்டு 4 லட்சத்தை ரெக்கவர் பண்ணுங்க, பிஸியாக வச்சுக்கோங்க, அதை சிவியில் எக்ஸ்பீரியன்ஸாக போடுங்க. வேலைக்கு போய் ஒன்றுமே செய்யலை, நான் வேலை தேடிட்டு இருந்ததே வேலையாக வச்சுருந்தேன் 1 வருஷமானு சொல்கிறது, நாங்கள் 4 பேர் சேர்ந்து ஒரு ஆப்பை டெவலப் பண்ணோம்னு சொல்லி வேலைக்கு போடுங்க. எதுக்கு வாய்ப்பு ஜாஸ்தி? வேலை தேடிட்டு இருந்தாலே வேலைன்னு சொல்லி கிடைக்கிறது வாய்ப்பு ஜாஸ்தியா? ஒரு ஆப் வச்சிருக்கியா? உண்மையாவா? எங்கே? iOSல டவுன்லோட் பண்ணு, ஆண்ட்ராய்டில் டவுன்லோட் பண்ணு. என்ன இதோடைய பர்பஸ்? இட் குட் பி as simple as data collection to be something more important like a right share. இப்போ என்னன்னா இந்த கோர்ஸை படித்து முடிக்கிறாங்க, படித்து முடிச்சதுக்கப்புறம் உங்கள் நிறுவனத்திலேருந்து இவரை தொடர்ந்து இவரை அடுத்த அந்த கரியரில் வெற்றி பெற வரைக்கும் எப்படியான உதவிகள் கிடைக்கும்? ரொம்ப புத்திசாலித்தனமான கேள்வி கேட்டீங்க. இப்போ என்னென்னா சார், ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்டும் எங்களுக்கு ரொம்ப முக்கியம். அவங்க 1-to-1 லட்சக்கணக்கில் ஃபீஸ் பே பண்ணுற ஃபாரினர்ஸு ரொம்ப முக்கியத்துவமும் இல்லை, குரூப் கிளாஸில் கம்மியாக ஃபீஸ் பண்ணுற ஸ்டூடெண்ட்ஸ்க்கு கம்மி முக்கியத்துவமும் கிடையாது. ஒருத்தர் அவுட் பர்ஃபார்ம் பண்ணார்னா, ஃபஸ்ட்டு கிளாஸில் வர்றார் அன்னன்னைக்கு ஒரு நாள் கூட லீவ் போடல, தியரி, லேப், ஹோம்ஒர்க், அசைன்மெண்ட், டெய்லி டெஸ்ட், வீக்லி டெஸ்ட், வீடியோஸ் பண்ணார்னா முதல்ல கோர்ஸ் முடியறதுக்குள்ள நாங்களே ஆஃபர் எடுத்து கொடுத்து அவர் எடுத்துக்கணும். ஃபர்ஸ்ட் நீங்களே எடுத்துக்கணும். ப்ராமிஸ், இட்ஸ் அ ப்ராமிஸ். ஓகே, அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட், வெளியில் விட மாட்டோம். இது முதல் பாயிண்ட். 2வது பாயிண்ட், அடுத்தடுத்த ட்ரைனிங். இப்போ அவர் AWS மட்டும் படிச்சிருக்காரு, அது 10வது அவருக்கு. அஜியோரை நாங்கள் ஃப்ரீயாக ட்ரெயின் பண்ணுறோம், ஏன்னா அவர் எங்கள் எம்ப்ளாயி ஆகிடுறாரு. டெவாப்ஸை ஃப்ரீயாக ட்ரெயின் பண்ணுறோம், எங்கள் எம்ப்ளாயி ஆகிடும். இதுக்கு இடையில 6 மாதத்துலையோ 9 மாதத்துலையோ அவருக்கு சார் எனக்கு மைக்ரோசாஃப்டில் வேலை கிடைச்சிருச்சு, எனக்கு ஆரக்கிளில் வேலை கிடைச்சி, தாராளமாக அவர் அனுபவிக்கும். நீங்கள் விரும்பி எடுத்துக்கூடிய எம்ப்ளாயி அவங்க எடுத்துக்கிறீங்க. ஓகே, இதை தவிர அங்கேயெல்லாம் வெளில தேடக்கூடிய, உங்கள்கிட்ட கோர்ஸ் முடிச்சு வெளியே வேலை தேடக்கூடிய நபர்களுக்கு, வேலை தேடிய எல்லா நபர்களுக்கும் நாங்கள் இப்போ அமிர்தா யூனிவர்சிட்டியோட சேர்ந்து எக்காஸ் கிளவுட் அமிர்தா பேங்க்னு ஒரு டிஜிட்டல் பேங்கை பில்ட் பண்ணிட்டு இருக்கோம். அமிர்தா யூனிவர்சிட்டியோட உங்களுடைய டைப் எப்படி மாணவர்களுக்கு ஹெல்ப் பண்ணும்? உங்கள்கிட்ட படிச்சவங்க எங்களுடைய எல்லா ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் ப்ராஜெக்ட் இஸ் அ மஸ்ட். ப்ராஜெக்ட் இல்லாமல் 1 hour தியரி, 1 hour லேப் ப்ளஸ் ப்ராஜெக்ட் கோஆர்டினேட்டர். ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் நாங்கள் 3 ட்ரெயினர்ஸ் கொடுக்குறோம், டெடிகேட்டட் ட்ரெயினர்ஸ். ஸோ வெறும் தியரி, வெறும் லேப், ஹோம்ஒர்க், அசைன்மெண்ட் செஞ்சால் உங்களுக்கு சர்டிஃபிகேட் கிடைக்கும். கூட ப்ராஜெக்ட்டும் செய்யும். அந்த ப்ராஜெக்ட் அமிர்தா பேங்க் ப்ராஜெக்ட். அப்போ உண்மையான ஆப்பையாக அவங்க பில்ட் பண்ணணும். பில்ட் பண்ணும்போது அதை தான் அவங்க சிவியில் போட நாங்கள் அலோவ் பண்ணுவோம். போய் சொல்கிறதுக்கு அலோவ் பண்ணுவோம். அமிர்தா யூனிவர்சிட்டி மாதிரி வேறு யாரோட நீங்கள் டைப் ஆகிருக்கீங்க? இந்தியாவில் இல்லை சார், யாரோடையும். இந்தியாவில் வெறும் அமிர்தா யூனிவர்சிட்டியோட மட்டும். இப்போ கரியரை பொறுத்த வரைக்கும் இப்போ முடிச்சுட்டு போகிறான் ஒரு பையன், வேற என்ன விதமான உதவிகள் நினைக்கும் அவனுக்கு? கரெக்ட். இப்போ சிவி பண்ண தெரியல, நாங்களே பண்ணி ஹெல்ப் பண்ணுவோம். அதில் பொய் போட மாட்டோம், உண்மையை தான் போட அலோவ் பண்ணுவோம். அந்த உண்மையை சாலிடாக சொல்லி கொடுத்து போட வைப்போம். ரியல் டைம் ப்ராஜெக்ட் எக்ஸ்பீரியன்ஸ். அவங்கள மாக் இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணுவோம், எப்படி இன்டர்வியூவில் பேசுறதுன்னு.
அவங்களுக்குள்ள வீக்னஸ் அண்ட் ஸ்ட்ரென்த்ஸை எக்ஸிபிட் பண்ணி வீக்னஸ் ஸ்ட்ரென்த்ஸாக இல்ல மாற்றணும். எங்கெங்க ஆப்பர்ச்சுனிட்டி உங்களால சொல்ல முடியுமா உங்களுக்கு? இல்லை, இப்போ எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் நிறைய கம்பெனிஸில் பிளேஸ் ஆயிருக்காங்க வேர்ல்டு ஃபுல்லாக. பட் எங்களுடைய ஸ்டூடெண்ட்ஸ் 80% ஆஃப் த பீப்புள் ஆர் இன் ஃபாரின் கண்ட்ரிஸ். ஸ்வீடன், ஃபின்லாந்து, நார்வே. இப்போதான் நீங்க இந்தியாவுக்குள்ள வரீங்க ஃபர்ஸ்ட் டைம். இப்போ தான் நாங்கள் இந்தியாவுக்குள்ளே வரோம். இது வரைக்கும் முடிச்சதெல்லாம் மேக்ஸிமம் யூரோப்ல. 80% 90% ஃபாரின் பீப்புள், ஒரு 5 to 10 15 20% இந்தியா. அப்போ எங்கள் எல்லா ஸ்டூடெண்ட்ஸுமே ஹெட் ஆஃப் டெக்னாலஜி, சிடிஓ, சிஏஓ வெளிநாட்டில் இருக்காங்க. அப்போ இந்த ஸ்டூடெண்ட்ஸ் அவுட் பர்ஃபார்ம் பண்ணாங்க. இவங்க சிவி எடுத்து நாங்கள் அவங்களுக்கு அனுப்புகிறோம். பார், இந்தியாவில் ஒருத்தர் இருக்கார், ரொம்ப அவுட்ஸ்டாண்டிங் ஸ்டூடெண்ட், நீ கூப்பிட்டு பேசு, பிடிச்சிருந்தா எடுத்துக்கோ. இந்த மாதிரியான விஷயங்கள் என்ன ஏதாவது இதுவரை நடந்தது உண்டா சார்? எல்லாருமே நான் தானே சொல்கிறேன், எங்களுடைய பாஸ் ரேட் 80%, பிளேஸ்மெண்ட் ரேட் 75 to 80%. பாஸ் ஆகிறவங்க எல்லாம் பிளேஸ் ஆகிறாங்க. இப்போ என்ன பிரச்சனைனா, அதை மட்டும் நான் உங்ககிட்ட வந்து சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, மித்த எல்லாத்தையும் விட்டுருவீங்க. நாங்கள் சொல்லிக் கொடுக்குற படிப்பு, தியரி, ஹார்ட் ஒர்க், ஹோம் ஒர்க்கு. சுகுமார் கிட்ட போனால் நான் ஃபின்லாந்து போயிடுவேன், சுகுமார் கிட்ட போனால் நான் நார்வே போயிடுவேன். அதனால இது எல்லாம் பண்ணு, நீ அங்கே போவேன், நீ இயற்கையாக போக முடியும், அவ்வளோதான். அதனால நாங்கள் இதை சொல்கிறதே இல்லை. இப்போ கடந்த 6 வருஷமாகவுமே எங்ககிட்ட படிக்கிற முதல் நாள் அனுப்பணும், அவர் இன்னும் 2 பேர் எடுத்தார், அது தொடர்ந்து பண்ணிக்கிட்டு இருக்கோம். சார், நான் இப்போ உங்ககிட்ட சொல்ல வருது, ஃபின்லாந்து, நார்வே, டென்மார்க், ஸ்வீடன், போர்ச்சுகல், ஆஸ்திரியா, சுவிட்சர்லாந்து ஒர்க் பர்மிட் பண்ணுறதுக்கு 7 நாள் தான் ஆகுது. 7 working days to 10 working days. காஸ்ட் 3000 to 5000 euros. அவ்வளோதான் ஒரு கம்பெனிக்காகிற செலவு. ஆனால் அவன் ஒரு கிளவுட் ஆர்கிடெக்டுக்கு கொடுக்குற சம்பளம் 15,000 18,000 20,000 யூரோ. அவன் வந்து இங்கே இருக்கிற இந்தியன் கன்சல்டிங் கம்பெனிஸ்க்கு கான்ட்ராக்டராக அவங்கள பிஸ்னஸ் வீசாவில் கூப்பிட்டு வந்து ஒரு நாளைக்கு 1 லட்ச ரூபா கொடுக்குறான் இன்ஃபோசிஸ்க்கு, விப்ரோ. அதே பையன், அதே இந்தியன், அவன் இன்ஃபோசிஸில் போய் அங்கே போகிறான், அவன் இன்ஃபோசிஸ்க்கு 20 லட்சம் கொடுக்குறான். அதை இன்ஃபோசிஸ் எடுத்துட்டு இல்லை வேற ஏதோ ஒரு கம்பெனி எடுத்துட்டு இவங்களுக்கு மாதம் 2 லட்சம் கொடுக்கு. இந்த பையன் ரொம்ப சந்தோஷமா, நான் 2 லட்சம் சம்பாதிக்கிறேன், எனக்கு பிளேன் டிக்கெட் கொடுக்குறாங்க. நாங்கள் என்ன சொல்கிறோம், நீயே பிளேன் டிக்கெட் வாங்க, நீயே டைரெக்டாக இன்டர்வியூ கண்டக்ட் பண்ணு, நீயே அங்கே போ, நீயே 20 லட்சம் சம்பாதி. ஒருவேளை 6 மாதம் கழிச்சு வேலை பண்ணாதான் உன் அக்கௌண்ட்ல 6 மாதம். இல்லை, இது ரொம்ப முக்கியமான விஷயம். இக்காஸ் க்ளவுட் பண்ணக்கூடிய மிக முக்கியமான விஷயம் என்னன்னா, எங்கேருந்து ஆப்பர்ச்சுனிட்டி இருக்குது, அந்த ஆப்பர்ச்சுனிட்டி எப்படி போய் அடையலாம். இப்போ இதில் என்னென்னாங்க, 6 வருஷத்துக்கு முன்னாடி எங்ககிட்ட படித்த ஸ்டூடெண்ட், வேலை கிடைச்சவர் தான் கூப்பிட்டு கேட்குறான், யாராவது ஒரு 3 ஸ்டூடெண்ட்ஸ் இருக்காங்களா, எங்களுக்கு புது ப்ராஜெக்ட் வந்திருக்கு, உங்கள் ஸ்டூடெண்ட்ஸை நான் எடுத்துக்கிறேன்னு கேட்குறான். அப்போது நேர்மையாக ஆரம்பத்திலேருந்து கடைசி வரலும் பயணம் செஞ்சாங்க, இது எல்லாருக்கும் தொடர்ந்து உதவி செய்ய முடியும். ஆனால் இந்தியாவோட எல்லா வெளிநாட்டிலையும் கிளவுட், டேட்டா சயின்ஸ், பிக் டேட்டா, டெவாப்ஸ் லட்சக்கணக்கில் வேகன்சிஸ் அவைலபிள். சம்பளத்தை விட்டுருங்க, நம்பர் ஆஃப் ஓப்பனிங்ஸ் லட்சக்கணக்கில் இருக்கு. இப்போ கூட சொல்கிறேன், என்னோட நிறுவனம் கிடையாது, ஒரு வாய்ப்பாகவே சொல்கிறேன் இளைஞர்களுக்கு, இந்த கிளவுட் கம்ப்யூட்டர் பொறுத்தவரைக்கும் நல்ல வாய்ப்பு உங்களுக்கு உலகம் முழுவதும் இருக்குது. எங்கே வேணாலும் போய் படிக்கட்டும் சார், எங்ககிட்டயே இதுதான் நான் எதிர்பார்க்கிறேன். பிடெக், எம்டெக் படிச்சிருக்காங்களா, எங்ககிட்டயே படிக்கலாம், யூடியூப்லேயே படிக்கலாம் சார். அவங்களுக்கு அந்த அளவுக்கு சரக்கு இருந்தால் யூடியூப்ல படிக்கட்டும். இல்லை எங்களோட கம்மியாக எங்களோட நல்லா யாராவது சொல்லி கொடுத்தாங்களா, தயவுசெய்து அங்கே போய் படிங்க, எங்களுக்கு வந்து சொல்லுங்க, நாங்கள் மாற்றிக்கிறோம். இது உண்மையை ரொம்ப அப்ரிஷியேட் பண்ண வேண்டியது. இப்போ இறுதியாக, இந்த பதிவோட இறுதியாக, உங்கள் அனுபவத்திலிருந்து, ஏற்கனவே நீங்கள் ஒரு 20 வருஷம் ஆச்சு நினைக்கிறேன், 25 வருஷம் போய், உங்கள் அனுபவத்திலிருந்து தொடர்ந்து தேடக்கூடிய நபரா நீங்கள் ஒரு விஷயம், இந்த விஷயத்தை தயவுசெய்து ஃபாலோ பண்ணுங்க அப்படின்னு ஒரு விஷயத்த சொல்கிறேன்னு வச்சுக்கோங்க, அது அட்வைஸோடு வச்சுக்கோங்க. உங்கள் அனுபவத்திலிருந்து பகிர விரும்புகிற ஒரு விஷயம்னா அது இங்கே உள்ள மாணவர்களுக்கு, இல்லை வேலை தேட இளைஞர்கள், இவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? என்ன சொல்ல விரும்புகிறேன்னா, எஜுகேஷன் இஸ் அ லைஃப் லாங் லேர்னிங் ப்ராசஸ் எக்ஸப்டிங் ஃபார் அ ஷார்ட் டியூரேஷன் அட் ஸ்கூல். அது தயவுசெய்து, கல்வி என்பது ஒரு வாழ்வியல். யோகா பண்ணுற மாதிரி, யோகா போய் 1 மாதம் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் பண்ண மாட்டோம்னா அது பயன் கிடையாது. யோகா 1 மாதம் கற்றுக்கிட்டு சாகிற வரலும் பண்ணிக்கிட்டே இருக்கணும், அப்போ தான் நீண்ட நாள் நோயற்ற வாழ்வு கிடைக்கும். அதே மாதிரி முதல் 20 வருஷம் நம்ம வாழ்க்கையில் வெறும் எப்படி பழகிறது, ஒரு ஹியூமன் எம்பத்தி கிரியேட் பண்ணுறது, ஒரு டீம் பில்டிங் எக்ஸசைஸ்க்காக மட்டுமே பள்ளிக்கும் கல்லூரிகளுக்கும் நாம் செல்கிறோம். இப்போ நல்ல காலேஜில் படிக்கிறவங்க, அண்ணா யூனிவர்சிட்டி, பிடெக், எம்டெக் படிக்கிறவங்க என்ன நினைக்கிறாங்க, நான் ரொம்ப கஷ்டப்பட்டு படிச்சுட்டேன், the world owes me everything, the world owes you nothing, you owe the world everything. After COVID, if you are alive, you owe the world everything, the world owes you nothing. இப்போ நான் வந்து ஒரு நல்ல எண்ணத்தில் நிறைய பேர் படிக்கணும், நான் படித்தேன், எனக்கு நல்ல வேலை கிடைச்சிது, அதே மாதிரி எல்லாரும் படிக்கட்டும். உங்களுக்கு எவ்வளோ சம்பளம், எனக்கு 20 லட்ச ரூபா சம்பளம், ஆனால் எல்லாருக்கும் அது கிடைக்காது இல்லையா? ஏன் கிடைக்காது? முதல்ல பாஸ்போர்ட் வாங்கணும், இங்கிலீஷ் மீடியத்தில் படிச்சிருக்கணும், ப்ரீவியஸ் ஐடி பேக்ரவுண்ட் இருக்கணும், இது எல்லாம் இருந்து க்ளவுட் படிச்சிங்கன்னா உங்களுக்கு கிடைக்கும்.
ஆனால் ஒரு ஃப்ரெஷராக இருந்து நீங்கள் க்ளவுடு படிச்சீங்கன்னா வேலை கிடைக்கும். முதல்ல வேலை கிடைக்காம சுற்றிட்டு இருப்பவங்களுக்கு வேலை கிடைக்கும். 20,000 30,000 வேலை கிடைக்கும் போதும்னு நினைக்கிறவங்களுக்கு 70,000 80,000 1 லட்சத்துல வேலை கிடைக்கும். அதை புரிஞ்சுக்கிட்டு கான்ஸ்டண்ட்டாக படிச்சுக்கிட்டே இருக்கணும். விருப்பப்பட்டு படிங்க. எவ்வளோ ஒரு கஷ்டமான விஷயமும் ஈஸி ஆகிடும். அந்த கஷ்டமான விஷயம் ஈஸியாகி அதை நீங்கள் தொழிலாக எடுத்தீங்கன்னா அதை லட்சக்கணக்கில் இல்லை கோடிக்கணக்கில் சம்பாதிக்கும். பதிவோட இறுதியாக நான் சொல்ல வேண்டிய விஷயம்னா, கிளவுட் கம்ப்யூட்டிங்கை பொறுத்த வரைக்கும் அடுத்த 2030 பொறுத்த வரைக்கும் இப்போ இருக்கிறத விட சும்மா 15லேருந்து 17% வளர்ச்சியை வேற எந்த துறையும் காணாது இந்த துறை காணும்னு நம்மளால் உறுதியாக சொல்ல முடியும். இது 17ன்றது குறைஞ்சபட்சம். எனக்கு தெரிஞ்சு சும்மா 32% வரைக்கும் நம்மளோட வளர்ச்சி இருக்கும். ஏறக்குறைய எல்லா நிறுவனங்களும் கிளவுட் சர்வீஸ் நோக்கி நகர்ந்துக்கிட்டு இருக்காங்க. இந்த நிலைமையில நான் சொல்கிற விஷயம் என்ன அப்படின்னா, புதிதாக ஒரு வாய்ப்பை தேடுறோம், இல்லாட்டி வாய்ப்பை நோக்கி நகர விரும்புகிறோம், இல்லாட்டி என்னுடைய கரியரை தொடங்க விரும்புகிறோம் அப்படின்னு நினைக்கிற நபர்கள் இதை கூடுதல் படிப்பாவோ இல்லாட்டி உங்கள் ரெஸ்யூமில் எக்ஸ்ட்ரா இருக்க வேண்டிய படிப்பாவோ சேர்த்து படிச்சுக்கோங்க. நான் திரும்ப சொல்கிறேன், இந்த குறிப்பிட்ட நிறுவனத்தை தான் படிக்க நான் சொல்ல வரல. ஆனால் இந்த நிறுவனத்தை பொறுத்த வரைக்கும் நான் எனக்கு பிடிச்ச விஷயம் என்னென்னா, இவர் ரொம்ப வருஷமாக தெரியலாம் சொல்கிறேன், சிலபஸும் நான் வச்சுக்கவே மாட்டார். உங்களுக்கு ஏற்றாப்புல உங்களை தயார் பண்ணுறாரு இல்லையா, அது ரொம்ப அவசியமான ஒரு பக்குவம். அந்த பக்குவம் இந்த நிறுவனத்தை பார்த்தது உண்டு. அதோட ரொம்ப முக்கியம், ஏதாவது ஒரு வீடியோ போட்டுவிட்டு ஏதாவது ஒரு பிபிடியை போட்டுவிட்டு ஓட விடுறதால உங்களுக்கு 1-to-1 பெரிய லெவலில் உங்களுக்கு லெக்சரிங் கிடைக்குது. அது ரொம்ப முக்கியமாக ஒயிட் போர்டில் கிடைக்குது. இது மற்ற எல்லாத்தையும் விட கொஞ்சம் வித்தியாசப்படுது. இவர் அதுலேயே பயணிக்க விரும்புகிறாரு. இது நல்ல ப்ராடக்டாக வெற்றி பெறணும்னு நினைக்கிறாரு. அந்த வகையில் அவர் யூரோப்பில் மட்டுமே பயணமாக இருந்தார். இந்த ப்ராடக்ட் ஓரளவுக்கு நல்லா சக்ஸஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி இந்தியாவுக்கு நுழைகிறாரு. அவருடைய முயற்சிகள் வெற்றி பெற நான் உங்கள் சார்பாக வாழ்த்து வச்சுக்கிறேன். தேங்க்யூ சார். நன்றி.